Hi friends, welcome to our channel NR Infotime. So இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு வார்த்தை தான் ஓகேயா, இன்டிஸ்பென்சபிள் அண்ட் டார்டுவஸ் ஓகேயா. ஃபஸ்ட்டு ஒன் இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து தேவை, நெசசரி, இம்பார்ட்டன்ட் அண்ட் நெசசரி. ஸோ அந்த இம்பார்ட்டண்டான விஷயத்தை மித்த ஒரு விஷயம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அது இருந்தால் தான் அந்த இடத்துட்ட ஒரு செயலே நடக்கும், அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆன மாதிரி ஓகேயா. இன்டிஸ்பென்சபிள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற பாருங்கள். ஷி வாஸ் அன் இன்டிஸ்பென்சபிள் மெம்பர் ஆஃப் தி டீம். ஷி வாஸ் அன் இன்டிஸ்பென்சபிள் மெம்பர் ஆஃப் தி டீம் அப்படின்னா அவள் வந்து ஒரு இன்டிஸ்பென்சபிள் மெம்பர் அப்படின்னா என்ன, ரொம்ப முக்கியமான ஒரு மெம்பர். அவள் வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண மாட்டா ஓகேயா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் நெசசரியான ஒரு மெம்பர் ஓகேயா. நெக்ஸ்ட்டு இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். Her experience and skills made her an indispensable asset to the company. அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவளுடைய ஸ்கில்ஸும் அவளை என்னவா மாற்றுனுச்சு, ஒரு இன்டிஸ்பென்சபிள் மெம்பராக மாற்றுனுச்சு, இன்டிஸ்பென்சபிள் அசர்ட்டாக மாற்றுனுச்சு. அசர்ட்னா என்ன, சொத்து. இன்டிஸ்பென்சபிள் அசர்ட் அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான எசென்ஷியலான தேவைப்படுற மாதிரியான மித்த இது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேயா. ஸோ அதுதான் இந்த இன்டிஸ்பென்சபிள் அசர்ட். எதுக்கு இன்டிஸ்பென்சபிள் அசர்ட், டு தி கம்பெனி ஓகேயா. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறது, ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் மேட் ஹர் அண்ட் இன்டிஸ்பென்சபிள் அசர்ட் டு தி கம்பெனி ஓகேயா. அடுத்தது வார்த்தை டார்டுவஸ் அப்படின்னா அதிகமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நிறைய திருப்பு முனைகள், நிறைய வளைவுகள், நிறைய டைரெக்ஷன்ஸ், அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கும். இது எப்படி டார்டுவஸ் அப்படின்னா, மை லைஃப் இஸ் டார்டுவஸ் அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் வந்து அதிகமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது ஓகேயா. இதை வந்து பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வேர்டை நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உள்ள ஒரு ஸ்டோரி அப்படின்னா டார்டுவஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து எனக்கு படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே. இப்போது ஒரு டீச்சர் நடத்துகிற லெசன் வந்து டார்டுவஸாக இருக்குது, ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங் தரும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் டார்டுவஸ் அப்படின்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். டார்டுவஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம், டார்டுவஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அந்த டாக்குமெண்ட் வந்து டார்டுவஸாக இருக்கனால அப்படின்னு சொல்லலாம். டார்டுவஸ் லெசன், டார்டுவஸ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய லைஃப் டார்டுவஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் இந்த வார்த்தையை நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வார்த்தையை வந்து இந்த வீடியோ கேட்கும்போதே உங்களுக்கு வந்து உள்ளே பதிஞ்சிடணும் சரியா, உங்கள் ரத்தமாக ஊறிடணும். ஸோ அந்த மாதிரி வெக்காபுலரி கற்றுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இன்டிஸ்பென்சபிள்னால் என்ன, ரொம்ப இம்பார்ட்டண்டான எசென்ஷியலான மித்த ஒரு விஷயம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து டார்டுவஸ்னால் என்னது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரியான அதிகமாக திருப்பு முனைகள். இப்போ க்ரைம் ஸ்டோரி மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் பார்த்தியா. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டார்டுவஸ் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி போடுங்க, அது இன்னமும் மனசுக்குள்ளே பதியும் சரியா. பாய்.